राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो वंशी वट वृक्ष की जय। जय बोलो राधा रमण गोपिका रमण श्री कृष्ण कन्हैया लाल की जय। कस्तूरी तिलकं ललाटपटले वक्षस्थले कौस्तुभं नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्गणं सर्वाङ्गे हरिचन्दनं च कलयन् कण्ठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपाल चूडामणि। ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. கஸ்தூரி திலகம் லலாட பலகே. அழகான கஸ்தூரி திலகத்தை தலையில வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணன். கஸ்தூரி திலகம் லலாட படலே. சில இடங்கள்ல பலகேன்னு உண்டு, சில இடங்கள்ல படலேன்னு உண்டு. கஸ்தூரி திலகம் லலாட படலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம். அழகான வக்ஷஸ்தலம், அதுல கௌஸ்துபம். வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம். அழகான மூக்குல புல்லாக்கு போட்டுருக்கான். நாசாக்ரே நவமௌக்திகம். கரதலே வேணும். அழகான கைகள்ல வேணு வச்சிருக்கான். கரே கங்கணம். கங்கணம் எல்லாம் போட்டுருக்கான். கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம். உடம்பு முழுக்க அழகா சந்தனம் எல்லாம் பூசிட்டு. சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சகலயன் கண்டே ச முக்தாவளிம். அழகான முத்துமாலைகள்லாம் தரிச்சுருக்கான். கண்டே ச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. கோபிகைகளால சூழப்பெற்ற கோபால சூடாமணியை வணங்குகிறேன். கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சகலயன் கண்டே ச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. கோபாலர்களுடைய சூடாமணியான கண்ணனை, கண்ணன் கோபிகைகளால் சூழப்பெற்ற அந்த கண்ணன் ஜோராக விஜயத்தை விளங்குகின்றான். எங்கடன்னா இதுதான் இந்த வம்சீவட். கண்ணன் வேணுகானம் பண்ண கோபிகைகள் எல்லாரும் தேடி ஓடி வந்தது இந்த வம்சீவட். இந்த இடத்துக்கு தான் அழகாக பகவானை தேடி கோபிகைகள்லாம் வந்தா. இந்த நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை நீர்காழிதோர் அற்புதம் கேளி நீர் சொல்லியிருந்தல்லையே அந்த பாசுரம் தான். அழகான ஜம்பு தீபத்தை வாழக்கூடிய நங்கை மீர்களே, இது ஒரு அற்புதம் கேளுங்கள். தூ வலம்புரி உடைய திருமால். தூய்மையான வலம்புரி சங்கத்தை உடைய திருமால் தூயவாயிற்குழல் ஓசை வழியே. அந்த பகவானுடைய அற்புதமான தூய வாய் வழியாக வேணுகானம் பண்ண அந்த வேணுகான ஈர்ப்புல கோவலர் சிறுமியர் இளம் கொங்கை குதுகளிப்ப. கோபிகைகள்லாம் துள்ளிண்டு ஓடி வராலாம். உடல் உள்ளவிழ்ந்து வெக்கம் மானம் உலகத்துல அவமரியாதை இதெல்லாம் மறந்துட்டு உடல் உள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து. கோபிகள் கூட சொன்னா இல்லையா, எல்லா காவலையும் கடந்து வந்தாங்க. காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டுக்கல, ஆனாலும்
எல்லாரும் கிருஷ்ண வேணுகானம் பண்றதுக்கு தானா ஓடி வந்தாலும் கயிற்றிலே கட்டப்பட்ட மலர்கள் போல மாலைகள் போல கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. கண்ணனை சூழ்ந்து இந்த கோபிகைகள்லாம் நின்னார்களாம். கோபர்களுக்கும் இந்த மாதிரி பாக்கியம் கிடைச்சிருக்கு. கண்ணனோட விளையாடுவார்கள், கண்ணனோட மாடு மேய்க்க போவார்கள். அப்பெல்லாம் கண்ணன் நடுவில் இருப்பான், சுத்தி வர அழகாக கோபாலர்கள் சூழ கோவிந்தன் இருப்பான். இங்க கோபிகைகள் சூழ கோபாலன் இருக்கான். அதே சில சந்தர்ப்பங்கள்ல தேவர்கள் சூழ இந்த கோபாலன் இருப்பான். இப்படி பலவிதமாக அவன் அனுகிரகம் பண்றான். அந்த நாவலம் பெரிய தீவின் அந்த பாசுரம் பெரியாழ்வார் திருமொழி. சரியா? அந்த பெரியாழ்வார் திருமொழி நேற்று கூட நான் கேட்டிருந்தேன். அது எத்தனாவது பாசுரம் கண்டுபிடிச்சா? எத்தனை பேர் கண்டுபிடிச்சேள் அப்படின்னு பாருங்கோ. அழகாக 3ஆம் திருமொழி, நாவலம் பெரிய 3ஆம் பத்து, 6ஆம் திருமொழி, 1ஆம் பாசுரம். அதுதான் பெரியாழ்வாருடைய இந்த பாசுரம். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை நீர்காள். அப்புறம் அதுலதான் கேட்டுங்க தாமோதரன் அப்படின்ற திருநாமம். தாமம் உதரம். தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு, கயிற்றினால் வயிற்றில் கட்டப்பட்டவன் தாமோதரா அப்படின்ற திருநாமம். இந்த கோபிகைகள்லாம் கண்ணனை சூழ்ந்து வந்தார்கள். கஸ்தூரி திலகம். கஸ்தூரி திலகம் லலாட்டப்பட்டலே. யார் எழுதின ஸ்லோகம்? எந்த கிரந்தம்? கிரந்தம்னா நூல். அந்த புஸ்தகத்துக்கு பெயர் என்ன? அதுல எத்தனாவது ஸ்லோகம் இது? இந்த கஸ்தூரி திலகம் கண்டுபிடிங்க. இல்லையா? நான் இன்னொன்னு சொல்றேன். நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க. ஒரு டைரியில ஏதோ கூகுளில் பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் போடுறது இல்லை. நீங்க எழுதிட்டு வந்தீங்கன்னா பல விஷயங்கள் நீங்க அப்பப்ப படிச்சுக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் விளையாட்டு போல கத்துந்துடலாம். ஒரு டைரி மாதிரி போட்டு, இல்லாட்டி ஒரு உங்க மொபைல்லையே நோட் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இவ்வளவு நாள் பண்ணதுனால இனிமேலே பண்ணிட்டு இருக்கோம். அப்பப்போ உங்களுக்கு எதான தோணும்போது இதெல்லாம் வாசிக்கும் போது இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேனே. அதாவது பக்தி அனுபவத்துல இதுவும் உண்டு. பக்தி அனுபவம் அப்படின்னா பல பேர் பலவிதமா கற்பனை பண்ணிக்கிறார். இப்ப ஒரு விஷயத்தை தேடுறல், ஒரு புஸ்தகத்தை பார்க்கிறேன். இப்ப நிறைய பேருக்கு பிரபந்தமே தெரியாது. ஆனா நாவலம் பெரிய தீவுன்னு சொல்லி அழகா கூகுள்ல தேடினா தேடுறதுக்கான புத்தியை கொடுத்தது கண்ணன். தேட வச்சது கண்ணன். தேடினதற்காக அந்த பதில காட்டி கொடுத்தது கண்ணன். தப்பா இருந்தா திருத்திக்க வைக்கிறது கண்ணன். புரியுதா? இது எல்லாமே கிருஷ்ண அனுபவம். புரிஞ்சுக்கணும். நம்ம கிருஷ்ண அனுபவம் அப்படின்னா உடனே நேரம் வந்து காட்சி கொடுத்தல், இல்லாட்டி அதிசயங்கள் செய்வதுன்னு அர்த்தம். இந்த விஷயங்கள் எல்லாமே கூட கிருஷ்ண அனுபவம் தானே. இப்ப பாகவத ராச பஞ்சாத்தியாயி பாகவதம் அதுவே தெரிஞ்சு அது தெரிய வச்சுட்டான். தசமஸ்கந்தம் அவனுடைய அவதார லீலைகள் இருக்கக்கூடிய ஸ்கந்தம். அதுல இந்த இந்த அத்தியாயத்திலிருந்து இந்த அத்தியாயம் 29 33 வரைக்கும் ராசக்கிரீட வர்ணனை இருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம். பாகவதத்துல ரகசியமான ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்க வச்சிருக்காங்க அல்லவா கண்ணன். அவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால ஒவ்வொன்றாகவே தேடி கண்டுபிடிங்க. நேற்று சொல்லிட்டு இருந்தேன். கண்ணன் இவர்கள்லாம் வந்தோடனே ஸ்வாகத்தம் ஓ மகாபாகாஹ பிரியம் கிம் கரவாணி வஹ பிரஜஸ்யானாமயம் கஷ்டித் ப்ரூய ப்ரூத ஆகமன காரணம். அப்ப அவ்வளவு அழகா பகவானே திரும்பியும் பேசிட்டு இருக்கான். ஏது நிறுத்தி நிதானமா சொல்றேன்னா, இந்த நினைவுகள்லாம் உங்களை வம்சி வட்டுக்கு அழிச்சுட்டு போகும். ஒருவேளை ஏற்கனவே நீங்க வம்சி வட் பார்த்திருந்தாலும் இந்த விஷயங்களை நினைச்சுக்கலாம். நீங்க ஒருவேளை எப்பயாவது போகும்போது இந்த விஷயங்களை அங்க வம்சி வட்டில் உட்காந்து அசை போடலாம், படிக்கலாம். ரஜன் ஏஷா அடுத்த ஸ்லோகம் பகவானே சொல்றான். ரஜன் ஏஷா கோர ரூபா கோர சத்வ நிஷேவிதாக பிரதியாதவ்ரஜம் நேஹ ஸ்தேயம் ஸ்ரீபிஹி சுமத்யமாஹாம். பகவான் சொல்றான், ராத்திரி வேளை கோரஸ்தவ நிஷேவிதா புலி முதலான
கோரமான மிருகங்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய கோரமான காடு இது. சுமத்தியமாக அழகான இடையுடையவர்களே, பியூட்டிஃபுல் நேம்ல சுமத்தியமாக. ஸ்திரீபிகி, நீங்கள்லாம் அழகான ஸ்திரீகள், இது தங்கப்படாது, ராத்திரி எல்லாம் திரும்ப வீட்டுக்கு போங்க. பிரஜம் பிரதியாத, அழகா கிளம்புங்கோ அப்படின்னு சொல்றான். அடுத்த ஸ்லோகம் சொல்றான், மாதரஹ பிதரஹ புத்ரா பிராதரஹ பதயச்ச வஹ விசின்வந்தி யபஷ்யந்தோ மாக்ருத்வம் பந்துசாத்வசம். உங்களோட அம்மா அப்பா குழந்தைகள் பந்துக்கள் கூட பிறந்த சகோதரர்கள் கணவன்கள் எல்லாம் உங்களை தேடுறா. அவளுக்கெல்லாம் வருத்தத்தை உண்டு பண்ணாதீங்க. ரொம்ப அழகா கண்ணன் பேசுறான். நீங்க யாருக்கும் வருத்தத்தை கொடுக்காதீங்க. உங்களுடைய காரியங்கள்னாலே யாருக்கும் வருத்தம் வர வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லலாம். ஏன்னா இவாள்லாம் தான் அவர்களை தடுத்தார்கள். கண்ணன் கண்ணன் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இது கள்ளக்காதல் மாதிரி வச்சுக்கோங்க. கள்ளக்காதல் பொம்பளை வந்துட்டான் நல்லா ரசிக்கணும், போ 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 வேலையை பாரு தர்மத்தை பாருன்னு ஒன்று சொல்ல முடியுமா அப்படின்னா, இவர்களுக்கு தர்மத்து மேல ருச்சி. அதுதான் பகவான் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறான். இப்போ உடனே அடுத்ததே கண்ணன் சொல்றான், திருஷ்டம் வனம் குசுமிதம் ராகேஷகரரஞ்சிதம் யமுனா நிலலீலைஜத் தருபல்லவசோபிதம். ரொம்ப அழகான மலர்ந்த புஷ்பங்கள், குசுமித்தம், குசும அப்படின்னா மலர்தல் அர்த்தம். குசும வனம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? குசும வனம், மலர்ந்த பூக்களுடைய வனம், அதான் குசுமிதம். ராகேஷகரரஞ்சிதம், அழகான பூர்ண கணங்களால் அழகா இருக்கு. யமுனா நிலலீலை ஜத்தரு பல்லவசோபிதம், யமுனையினுடைய அழகான மந்தமாறுத செஞ்சொல்ல அசைகின்ற மரங்களுடைய தளிர்கள்ல அழகு பொருந்தியதான இந்த பிருந்தாவனத்தை பார்த்தாச்சு. நிஜமாக அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த பிருந்தாவனம். நான் பார்த்திருக்கேன். ஒரு ராதாஷ்டமி பொழுது நான் பிருந்தாவனத்துல அர்த்தராத்திரியில படகுல போயிருக்கேன். பெருசா கூட்டம்லாம் இல்லை, யாரோ கொஞ்சம் பேர் பரிக்கிரமா பண்ணிட்டு இருந்தா. அந்த யமுனை காற்று, அந்த சிலு சிலு, யாரோ பக்தர்கள் ஓடத்துல பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போனோம். அதுக்கப்புறம் நான் பெருசா ராத்திரியில ராத்திரியில் ஒரு அட்வான்டேஜ், குரங்குகள்லாம் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஊரே தூங்கின்னு இருக்கும். நிறைய பேர் நடந்துட்டு நாய்கள்லாம் பெருசா பிரச்சனை பண்ணாது. நிஜமாவே நல்லா இருக்கும். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ரொம்ப அழகா கண்ணன் சொல்றான். இவ்வளவு சொன்னவன் அவர்களுக்கு தர்மத்தையும் சொன்னான் பகவான். தத்யாதமாச்சிரம் கோஷ்டம் சுஸ்ரூஷத்வம் பதிம் சதீஹி கந்தந்தி வத்ஸா பாலாஸ்ச தான் பாயயத துஷ்யத. அதனால எல்லாம் வீட்டுக்கு போங்கோ, கணவனுக்கு கைங்கரியம் பண்ணுங்கோ, குழந்தைகள் கண்ணுக்குட்டிகள்லாம் கதறது பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கால். அத்தவா மதபிஸ்நேகாத் பவத்யோ யந்திரிதாசயாः ஆகதாயுபபன்னம் பிரியந்தே மயி ஜந்தவ. ஒரு கால் நீங்க என்னிடத்துல இருக்க பிரீத்தினால ஓடி வந்தோம்னா அதுவும் நியாயம்தான். ஏன்னா பிரியந்தே மை ஜந்தவக, எல்லா ஜந்துக்களும் என்னிடத்துல பிரியம் அடையிறது. நீங்க போய் அழகா உங்க குடும்பத்தை பாருங்கோ, ஆனந்தமா இருங்கோ, ஹாப்பி வித் யுவர் ஃபேமிலி, டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி, ஹஸ்பண்ட், குழந்தைகள், உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கோங்கோ. சரியா? மற்ற மனுஷா கிட்ட ஜாகிரதையாக இருங்கோ அப்படின்னா சொல்லிட்டு பகவான் சொல்கிறான். ஸ்ரவணாத்து தர்ஷனாத்து மை தியானாத்து, ஸ்ரவணாத்து தர்ஷனாத்து தியானாத்து மை பாவோனு கீர்த்தனாத்து ந ததா சன்னிகர்ஷேன பதியாத ததோக்ரஹானு. என்னை சிரவணம் பண்ணுறதுனால, தூரத்தில் என் தரிசனம் பண்ணுறதுனால, தியானம் பண்ணுறதுனால, என் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுறதுனால என்கிட்ட உங்கள் மனசு அப்படி லயப்படுறது பாருங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகிடுறதுன்னா, என்கிட்ட பக்கத்தில் வரும்பொழுது அந்த பக்தி குறைஞ்சி போயிடுறது.
அந்த குறைஞ்ச நேரடியாக சொல்ல அது மாதிரி இது வரதில்லை, கிடைச்சுடுச்சே அப்படின்னு ஒரு அசக்தம் வந்து விடுறது. நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்களே அப்படின்னு பகவான் ரொம்ப அழகா அவளுக்கு ஒரு வழி காற்றான். கண்ணன் வந்து ஒவ்வொரு ஜீவனுக்கும் எது ஹிதமோ அதை அழகா சொல்றான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச அத்தியாயம் இது. அப்ப கோபிகைகளை பத்தி சுகபிரமம் சொல்றார். ஹிதி விப்ரியம் ஆகர்ணிய கோபியோகோ கோவிந்த பாஷிதம். பகவான் பிரியமே இல்ல, மனசுக்கு துக்கம் தரும்படியா வார்த்தைகள்லாம் சொல்றான். ரொம்ப துக்கத்தை அடைஞ்சாலாம். ஆசையா வந்து இவனை கட்டி பிடிச்சுக்கலாம், முத்தம் கொடுக்கலாம், கொஞ்சலாம், விளையாடலாம், ஆடலாம், பாடலாம், குதூகலமா இருக்கலாம். பார்த்தா சுவாமி இப்படி சொல்லிட்டார். எஸ், நம்ம எதிர்பார்க்கற சொல்றதுக்கா சுவாமி? நம்ம மனசை தெளிய வைக்கிறதுக்கு தானே சுவாமி, ரைட்? அர்ஜுனனுக்கு இப்படித்தானே எடுத்தோடனே வந்து பாத்துக்கோடா அப்படின்லாம் சொல்ற பகவான். இந்த கோபிகளும் என்ன பண்றதுன்னு புரியல. அழறாளாம், உதறலாம், துடிக்கிறதான், கால் வரலால பூமியை கீறாளாம். மனசு அப்படியே படபடன்னு அடிச்சுக்கிறது. ரொம்ப பிரியமானவன் ஆனால் பிரியம் இல்லாம பேசலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணனிடத்துல ஓடி வந்தார். என்ன பண்றதுல கோபம், தொண்டை தழுவிருக்கிறது. கோபிகைகள் கிருஷ்ணனிடத்துல பேச. இதெல்லாம் நடந்தது வம்சீவட். கோப்யௌச்சுஹு மைவம் விபோர்ஹதி பவான் கதிதும் ரிஷம்சம் சந்த்யஜ்ய சர்வ விஷயான் தவ பாதமூலம் பக்தா பஜஸ்வ துரவக்ரஹமாத்யஜாஸ்மான் தேவோ யதாதி புருஷோ பஜதே முமுக்ஷூன். கிருஷ்ணா, இப்படி கோரமான வார்த்தையை நீ சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பாதமே கத்தின்னு வந்திருக்கோம் கிருஷ்ணா. நீ சுதந்திரன், கைவிட்டுடாதே கிருஷ்ணா. எப்படி ஆதிபுருஷன் மோட்சம் கேட்கிறவாளுக்கு கைவிடாம மோட்சத்தை கொடுக்கிறாளோ அந்த மாதிரி உங்களை தேடிண்டு வந்த எங்களை கைவிடாமல் காக்க வேண்டும் அப்படின்றார். அந்த கோபிகள் மகா சமத்து. ரொம்ப அழகா நீ சொன்னீங்க கிருஷ்ணா. யத் பத்ய பத்ய சுஹிருதாம் அனுவிருத்திரங்க ஸ்ரீநாம் ஸ்வதர்ம இதி தர்ம விதாத்வயா உக்தம் அஸ்த்வேவம் ஏதத் உபதேசபதே த்வயீஷே பிரேஷ்டோ பவான் தனுபிருதாம் கில பந்துராத்மா. ஐயா, அப்பா கிருஷ்ணா, நீ தர்ம விதா, உனக்கு தர்மம் எல்லாம் தெரியும். நீ சொன்ன கணவன், குழந்தைகள், பந்துக்கள் இவாளுக்கெல்லாம் பண்றதுதான் ஸ்ரீயோட சுதர்மம் சொன்ன. ரொம்ப சரி, இதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்னா கிருஷ்ணா, இந்த பணிவிடை யாருக்கு பண்ணணும்னு இருக்கு இல்லையா? மற்ற எல்லாருக்கும் பண்றோம், சரி. எங்களுடைய தர்மம், அவள் மேல அன்பு, அவளுக்கு கட்டுப்பட்டு நம்மளாம் காரணம் இருக்கானா, இவளுக்குள்ள அந்தரியாமியா நீ தானே இருக்காய். அதனால உனக்கே பண்றோம்டா கிருஷ்ணா. ஏன்னு கேட்டா நீதானே எல்லா பிராணிகளுக்கும் பிரிய பந்துவும் ஆத்மா. இவாளை போய் அறிவொன்றும் இல்லாதன்னு நம்ம சொல்றோம். என்னெல்லாம் தெரியும் இந்த குட்டிகளுக்கு. கிருஷ்ணா, யாரெல்லாம் தன்னுடைய ஆத்மாவுக்கு நல்லது நினைக்கிறோம் அவெல்லாம் உங்ககிட்ட வந்து பிரியம் வைக்கிறான். பதி சுத்தான்லாம் எப்பவும் துக்கம் தானே தரா. கிருஷ்ணா, ரொம்ப நாள் காத்திருந்து வந்திருக்கோம்பா, பிரசாதம் கொடு. சித்தம் சுகேன பவதாபஹிருதம் கிரஹேஷு யன்னிவிர்ஷத்யுத.
यन्निर्विशत्युत करावपि गृह्य कृत्ये पादौ पदं न चलतस्तव पादमूलाद् यामः क्रतं व्रजमतो करवाम किं वा. கிருஷ்ணா, நாங்கள் ஒழுங்காக வீட்டு வேலை பண்ணிட்டு இருந்தோம், நீ வேணுகானம் பண்ண மனசை கவர்ந்துட்டாய். இனி இப்போ வேலை செய்ய தோண மாட்டேங்க. இப்போ உன்னை வந்து கட்டி பிடிச்சிக்கும், உன்னோட விளையாடவும், உன்னோட கையை கோத்து ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் தான் கைகள் துடிக்கிறது. உன்னை விட்டுட்டு எங்கள் கால்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறது இல்லை. என்னத்தை பண்ணுறது? எங்கே கோகுலம் போகிறது சொல்லு கிருஷ்ணா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அழகான பார்வை, பாட்டு இதெல்லாம் பார்த்து எங்களை உன்னுடைய நடை உடை பாவனை எல்லாத்துலையும் எங்களை போட்டு கரங்கடிச்சு வச்சிருக்காய். தயவுசெய்து உன் திருவடியில இடம் கொடு. உன் திருவடியை பிடிச்ச பிறகு நாங்கள் வேற எங்க போகிறது? யார்கிட்ட என்ன கேட்கறது? லக்ஷ்மி தேவி துளசி தேவியே உன் திருவடி கதின்னு கிடைக்கிறா. நாங்களும் தத்வத்வயம் தவ பாதரஜ பிரபன்னாஹ, எல்லாரும் எந்தவனுடைய திருவடி வேணும்னு பாததூளி வேணும்னு தபஸ் பண்றாலும் அதே திருவடி அடையறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். கிருஷ்ணா, அனுகிரகம் பண்ணு, எங்களை பாரு, சிரி, நீ கோபிகா ரமணனா கொஞ்சம் நடந்துக்கோயேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சறார்கள் கோபிகைகள். இன்னும் இருக்கு கோபிகள் பேசுறது. ஓகேவா? ஏன் இது இவ்வளவு நிதானமா சொன்ன? ராசக்கிரீடைன்ற ஒரு விஷயம் பலவிதமா உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லையா? உண்மையாகவே பாகவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த விஷயங்கள். இதெல்லாம் நடந்தது வம்சி வட். அப்போ எவ்வளவு வசதியான ஒரு இடம் இல்லை? சூப்பர்ல. நிச்சயமா கண்ணன் அழைச்சிட்டு போவான். உங்களாலையும் பார்க்க முடியும், தரிசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். கோபிகளுடைய திருவடி பலத்தினாலே இதை நான் சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो वंशी भट्ट की जय, जय बोलो गोपिका रमण राधा रमण श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय जय. राधे कृष्ण.